மறுஜென்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்சய லக்னம் மாறக்கூடிய லக்னத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த 111 வயதிலிருந்து 120 வயதுக்குள்ளாக இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறப்பு என்பது இருக்காது. அதே நேரத்தில் வாழக்கூடிய அவங்களுக்கு 40 வயதுலேயோ 60 வயதுகளையோ அல்லது 70 80 வயதுகள்லேயோ அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு மரணங்கள் அப்படிங்கிறது நிகழுது அப்படின்னா அவங்களுடைய அந்த கர்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச லக்னம்னு சொல்லக்கூடிய இந்த 3 லக்னங்களில் அந்த லக்னங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதற்குன்னு சில நட்சத்திர புள்ளிகளும் இருக்குது. அந்த புள்ளிகள் நடக்கும்போது அவங்களுக்கு 12ஆம் இடத்தில் அந்த கேதுவும் இருக்காரு அப்படின்னா அப்போது அவங்களுக்கு அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த மறுபிறப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள்லேயே நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக அடுத்த ஜென்மங்கிறது நமக்கு வேண்டாம், இதுலேயே எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிடுறேன், இதுலேயே எல்லா சந்தோஷங்களையும் நான் அனுபவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கும் மறுபிறப்பு என்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கும் மறுபிறப்பு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறுபிறப்பு என்பது நிச்சயமாக உண்டு 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 அப்படிங்கிறது தான் இங்கே பதில்.